இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, ஒருவரை கூட வெறுமையாய் அனுப்பாதவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கர்த்தர் இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். இருளில் இருந்த நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வந்தார். 4வது வசனத்தை படிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருக்க மாட்டாயா? நிலைத்திருப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டாயா? சங்கீதங்களின் புத்தகம் 32வது சங்கீதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 8-9 வசனங்களை நான் படிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என்னில் நிலைத்திருக்க மாட்டாயா? எப்படி அந்த குதிரை இப்படி இழுத்து செல்லப்படுகிறதோ கடிவாளத்தினால் வாரினால், அப்படி அல்ல. ஆண்டவர் நாமே விருப்பமாய் அவரிடத்துல வரும்படி நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை போல யாராலும் நம்மை நடத்த முடியாது. ஏனென்றால் இந்த உலகில் வாழுவதற்கு நமக்கு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினவர், நம்முடைய நாசியின் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா? அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருப்பதற்கு உன்னை தருவாயா? நானும் உன்னில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற கடைசி நாள் பரியந்தம் கிறிஸ்துவில நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க மனதில்லாமல் போனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவ்வளவு துக்கப்பட்டார். பிரியமானவர்களே, கனி கொடுக்க மாட்டீர்கள் என்றே கர்த்தர் சொல்லிவிட்டார். பாருங்கள், இதிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் பிதாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்படின்னா அந்த திராட்சை செடியில 2 விதமான கொடி இருக்கிறது. ஒரு கொடி செழிப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது கனி கொடுக்கவில்லை. இன்னொரு கொடி இருக்கிறது, அது கனி கொடுக்கிறது, அது கனி கொடுக்கிறது. பாருங்கள், 2 கொடியிலும் இயேசு பிதாவானவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஏன்னா எதிர்பார்ப்போடு கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஆகவேதான் பாருங்கள்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இங்கு நாம் படிக்கிறோம். கவனியுங்கள் 8வது வசனத்திலே. அப்பொழுது அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று பரிந்து பேசுகிற ஒரு சத்தம் கேட்கிறபடியினால் தான் நான் கனி கொடுக்கவில்லையே, ஆனாலும் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு சத்தம் நம்மை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. ஆனால் நாம் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஏனென்றால் 6வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அன்பானவர்களே, ஆனால் இன்னொரு கொடியை அவர் காண்பிக்கிறார். 2வது வசனத்திலே நாம் தொடர்ந்து படித்தால், கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே இப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. கனி கொடுக்கிறது போகட்டும் என்று அதை விடவில்லை, மறுபடியும் அதை சுத்தம் பண்ணுகிறதை படிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் 22:11, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரிடத்துல நாம் அனுதினம் வருகிறோம். அவரிடத்துல வரும்போதெல்லாம் அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடுகிறார். நாம் சகரியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். சகரியா 3:1, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. இவன் அக்னியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவினிடத்தில் வரும்போதெல்லாம், நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும்போதெல்லாம் சாத்தான் குற்றம் சுமத்துகிறான் நம்மை குறித்து. ஏனென்றால் 3வது வசனத்திலே, யோசுவாவோவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்னாக நின்றிருந்தான். பாருங்கள் 4வது வசனத்திலே, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உனக்கு உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்துல வரும்போதெல்லாம் அவர் பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் அழுக்கு இருக்கிறது, அதை நான் சுத்தமாக்கட்டும் என்று ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி 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 நம்மை சுத்திகரிக்கிறதை படிக்கிறோம். 3வது வசனம், யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் நம்மை மறுபடியும் சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் மறுபடியும் சுத்தம் பண்ணுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தரை தரிசிக்கிற அந்த மகிமைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அன்பானவர்களே, ஆகவேதான் யோவான் 15:7 படிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை வைத்தருளும். திரளான கனிகளை கொடுக்கும்படி இறங்கி ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே,
ஆமேன் ஆமேன்.